இன்றைக்கி நான் ஜாஸ்தி அதிகமாக எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை, கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் பிராணாயமா பண்ணிட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி என் மக பிறந்த நாள்னு சொல்லிட்டு நான் அவ்வளோவா எதுவும் பண்ண முடியல, எனக்கு டைம் கிடைக்கல. நாளைக்குலேருந்து எக்ஸசைஸ் எல்லாம் அதிகமாக பண்ணுவேன். இன்றைக்கி 15வது நாள். எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு தெரியல. எடை போடணுன்ட்டு 2 தடவை எடை போடணும் எடுத்து வச்சு, ஆனாலும் எடை போடாமல் திரும்ப எடுத்து உள்ளே வச்சுட்டேன். எவ்வளோ வெயிட் இருக்கோ தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு 30ஆம் தேதி நான் போடுவேன், அப்போ தெரியும் எவ்வளோ வெயிட். இது காலையில் 7 மணி 10 நிமிஷம். இது வந்து ஃபஸ்ட்டு மீலு. கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் கொஞ்சம்னா ஒரு 6 பாதாம் எடுத்திருப்பேன், ஒரு 3 பிஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு மீலு காலையில் 7:10. இது காலையில் 9 மணி ஆகுது. இது 2வது மீலு. சின்னதாக ஒரு இட்லி எடுத்திருக்கேன், தட்டை இட்லி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸில் மீடியம் சைஸில் ஒரு தட்டை இட்லி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன், கொஞ்சம் தக்காளி சட்னி எடுத்திருக்கேன். இது வந்து 2வது மீலு காலையில் 9 மணி. இது வந்து காலையில் 11 மணி ஆகுது. இது வந்து 3வது மீலு. 1 கப்பு ஃபுல்லு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், சின்ன சைஸில். இது மத்தியானம் வந்து 1:30 மணி ஆகுது. இது வந்து 4வது மீலு. இது வந்து ராகி கஞ்சி எடுத்திருக்கேன். அதை எல்லாம் சிறுதானியெல்லாம் போட்டு ஒரு மாவு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா அடிக்கடி, அந்த கஞ்சி தான் இது. ஒரு பெரிய பவுலில் எடுத்திருக்கேன், நிறைய எடுத்திருக்கேன். எதுவும் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா டைமு கிட்ட வரப்போகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல டயட் எல்லாம் பண்ணுற டைமில் கொஞ்சம் அதெல்லாம் ஒரு தடவை சாப்பிட்டாலும் ஒரு தடவை வேறு மாதிரி இந்த மாதிரி ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எடை குறையிறதுக்கு சீக்கிரம். எப்படி இருந்தாலும் நம்ம எதாவது வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம், சாதம் கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னா எல்லாம் சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை எடுக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் அது மெயின்டைன் ஆகும், அப்புறம் ரெடியூஸ் ஆகும்னுட்டு நான் வெறும் கஞ்சி மட்டும் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் எடுக்கல. இது வந்து 4வது மீல். இப்போ டைம் வந்து 3:30 மணி ஆகுது. இது வந்து 5வது மீல். 2 பெரிய சைஸில் கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து 5வது மீல். இப்போ டைம் 5 மணி. இது 6வது மீல். ஒரு பேரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ டைம் வந்து 7:30 மணி ஆகுது. இது 8வது மீல். 7வது மீல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், எனக்கு ஏன்னா பசி எடுக்கல, சீக்கிரம் ஒரு தடவை நைட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கே நான் உப்புமா செஞ்சுருந்தேன். சுடு உப்புமா செஞ்சு 7:30 மணிக்கே சாப்பிட்டுட்டேன். ஸோ இது இன்னைக்கோட டயட்டு முடிஞ்சுது. இது 8வது மீல் 7வது மீல், இது 2 ஒரே மீல்னு வச்சுக்கலாம் நம்ம. இன்னைக்கோட வீடியோ முடிஞ்சுது. வீடியோவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் பிக் தேங்க்ஸ் சொல்லுவேன் நான். உங்களை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதிகமாக பார்க்குறதுனால எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடணும்லான்னு தோணும். நான் திரும்ப நிறைய வீடியோ நான் போடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி வீடியோ பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், டேக் கேர், பாய் பாய்.